கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சு ஒரு குயிக்கான டிஷ் பார்க்கலாம். அதுக்கு இது போல் வாணலியில் எண்ணெய் கடுகு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக கல்லுப்பும் ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரிஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதில் சேர்த்துப்போம். கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு அகைன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் இதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனாக்கா தண்ணி நல்லா கொஞ்சம் சுண்டி நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஒரு 50% அளவுக்கு வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி அதில் சேர்த்து திரும்ப மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா தண்ணி கொதிக்க கொதிக்க நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்து இது போல் ஒரு கிரேவியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு ரெடி. ஸ்டே டியூன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.